சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கூட்டு. இது வந்துட்டு வாழைப்பூ கூட்டு. வாழைப்பூ நீங்கள் உஸ்லி பண்ணியிருப்பீங்க, பொரியல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கூட்டு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சூப்பரான வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூவை இந்த மாதிரி நல்லா ஆஞ்சிட்டு அந்த நடுவில் இருக்கிற தண்டு, அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற பகுதி அதெல்லாம் நீக்கிட்டு நான் பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மோர் தண்ணியில் போட்டு வச்சா இந்த மாதிரி நல்லா கலர் மாறாமல் வெள்ளையாகவே இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு அரை கை அளவுக்கு பாசிப்பருப்பு வந்துட்டு நான் குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசிலுக்கு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப மேஷ் ஆகலை, ஆனால் நல்லா வெந்திருக்கு. அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு அரைச்சிக்கிறதுக்கு இது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கோர்ஸாக அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கம்மியாக விட்டால் போதும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும், இதில் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம். நீங்கள் இந்த தாளிக்கிற ப்ராசஸ் வந்து இப்போயும் செய்யலாம், இல்லை கடைசியாக வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே தாளிக்கிறேன். கடுகு பொரியுது. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிற இந்த வாழைப்பூ வந்துட்டு பிழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். இது லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பும் தண்ணியோட சேர்த்து போட்டுருங்க. இந்த தண்ணியிலேயே இந்த வாழைப்பூ வந்துட்டு வெந்துடும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ வேகணும், அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்தில் இந்த வாழைப்பூ வெந்துடும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் பக்கமாக வெந்திருக்குது நம்மளோட வாழைப்பூ. இப்போ வெந்திருக்கும், செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, வாழைப்பூ வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் விழுந்து சேர்த்திடலாம். இப்போ இது வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வேகட்டும், ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. தேங்காய் போட்டதுக்கப்புறம் இது இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம கொஞ்சமாக இதில் கோகோனட் ஆயில் விட்டுடலாம். இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல மனம் கொடுக்கும் கூட்டுக்கு. போதும், அவ்வளோதான். நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க தேவையில்லை. வாழைப்பூ வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு, உப்பு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இறக்கிடலாம் அடுப்புலேருந்து. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாழைப்பூ கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடலாம், இல்லை சாம்பார் சாதம், ரச சாதம் அது கூட வச்சு சாப்பிடலாம். இந்த ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.